கண்ணனை கரம் பிடிக்க ஆண்டாள் நோன்பு இருக்கிறார். அப்படி கரம் பிடித்தால் 100 பானை அக்கார வடிசலும் 100 பானை வெண்ணையும் கொண்டு வந்து நேர்த்தி கடனாக கொடுப்பதாக வேண்டிக் கொள்கிறாள். திருமணம் நடைபெறுகிறது. கண்ணன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் நேர்த்தி கடனை ஆண்டாளால் செலுத்த முடியவில்லை. இதை அறிந்த ராமானுஜர், அம்மா ஆண்டாளே, உன்னுடைய நேர்த்தி கடனை நான் செலுத்துகிறேன்னு சொல்லி அழகர் கோயிலுக்கு சென்று அங்கு ஆண்டாள் கூறிய நேர்த்தி கடனை செலுத்தி அங்கிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வராரு. அன்றைய தினம்தான் கூடாரவள்ளி திருநாளாக பார்க்கப்படுகிறது. மார்கழி மாதம் 27ஆம் தேதி அன்றைய தினம்தான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற பாசுரமும் பாடப்பட்டது. இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்த ராமானுஜரை எதிர்கொண்டு வரவேற்ற ஆண்டாள், என் அண்ணனே வருக என பாசத்தோடு அழைக்கிறாள். திருமண சீராக என்னுடைய நேர்த்திக் கடனை நிறைவேற்றி வைத்தீர்கள் என நெகிழ்ந்தார். தங்கைக்கு சீர் கொடுப்பது அண்ணனோட கடமைதானே. அன்றிலிருந்து ஆண்டாளுக்கு அண்ணனாக மாறினார் ராமானுஜர். அதன் மூலமாக கோயில் அண்ணன் என்கின்ற பெயரையும் அவர் பெற்றார். மார்கழி 27ஆம் தேதி சகோதரர்களும் சகோதரிகளும் பரிசுகளை பரிமாறி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதனால்தான் இந்த கூடாரவள்ளி திருவிழாவிற்கு பாசக்கார திருவிழா என்றும் ஒரு பெயர் உண்டு.